ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் டீ கேக் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது வெள்ளைக்கரு தனியாக பிரிச்சுட்டு அதில் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை போடணும். சர்க்கரை 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் பொடி பண்ண அப்புறம் ஒரு கப் ஆகிடும். ஸோ பவுட்ரு பண்ண அப்புறம் அது 1 கப் சர்க்கரை ஆகிடும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே தான் பீட் பண்ணணும். ஸ்பீடை ஏற்றக்கூடாது. சர்க்கரை எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சர்க்கரை எல்லாம் போட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை கரைஞ்ச அப்புறம் நீங்கள் இப்போ செகண்ட் ஸ்பீடு, தேர்ட் ஸ்பீடுக்குன்னு பீட் பண்ணி அதை நம்ம க்ரீம் பீட் பண்ணுற மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நம்ம இந்த ஸ்டிஃப் பீக்ஸை கடைசி வரையும் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்த அப்புறம் தான் மஞ்சக்கருவை கலக்கணும். ஒன்று ஒன்றா கலந்து சும்மா ஒரு சுற்று லைட்டாக அப்படி பண்ணால் போதும். பீட்டரில் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்பேச்சுலாவில் கூட மிக்ஸ் பண்ணலாம். பீட்டரை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இனிமேல். இப்போது ஆயில் எடுத்துக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு ஒரே ஒரு பீட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பீட்டரை எடுத்து வச்சிடலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மில்க் பவுடரும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. முடிஞ்சால் 2-3 வாட்டி கூட சலிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது விஸ்க்கு தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ கொஞ்சமாக மாவும் பால் மொத்தம் நான் 7 டேபிள் ஸ்பூன் அளவு இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால், மாவு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் போடணும். மாவு முதல்ல போட்டுட்டு கலந்துட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒன்றாவே போடணும். மாவு போட்டுட்டு பால் ஊற்றணும், மாவு போட்டுட்டு பால், இந்த மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் திருப்பி வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு ஸ்பேச்சுலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. 8 இன்ச்சு டின்னு நான் இதுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 470 கிராம் அப்படி வரும் உங்களுக்கு வெயிட்டு, கேக் வெயிட்டு. அதை ஒரு ஸ்கூயர் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காக பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இப்போது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வீட் கேக் ரெடி ஆகிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸிங் இப்போ சொல்லிடுறேன். 1/4 கிலோ நான் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். மைதா டீ கேக் 1/4 கிலோ 85 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறதே இல்லை. கேக் ஜெல் யூஸ் பண்ணாமலே நம்ம சாஃப்டாக கொண்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்